அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 31வது கேள்வியிலிருந்து இன்றைய பார்க்கணும். 31வது கேள்வியிலிருந்து பார்ப்போம். அறுநூறு கெல்வின் வெப்பநிலையில் நடைபெறும் 2 SO2 கேஸ் சக O2 கேஸ் 2 SO3 கேஸ் 2 SO2 கேஸ் O2 கேஸ் சமநிலை 2 SO3 கேஸ் எனும் தாக்கத்தை கருதுக. இதில் கேசி பெருமானம் தந்திராங்க 2.4 தர 10 கேசி பெருமானம் 2.4 தர 10 மூல் -1 டெசிமீட்டர் கனம். ஓகே, 600 கெல்வினில் வெற்றிடமாக்கப்பட்ட மூடிய விரைத்த 1 டெசிமீட்டர் கனவளவுடைய கொள்கலத்தில் SO2 O2 SO3 என்பன முறையே 0.01 மூல் 0.01 மூல், அதே மாதிரி இது வந்து 0.02, இது வந்து 0.03 மூல் படி எடுக்கிறாங்க, மூல் தான் எடுக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த பாத்திரத்தோட கனவளவு வந்து 1 டெசிமீட்டர் கனம்ன்றதால எங்களுக்கு வந்து இதை வந்து மூல் டெசிமீட்டர் -3 எடுக்கலாம். 1 டெசிமீட்டர் கணத்தில் உள்ள மூல்ண்டே எங்களுக்கு வந்து இது எடுக்கலாம். சரியா? ஓகே, பின்வரும் எது அல்லது இவை தொடக்கத்திலிருந்து சமநிலை அடையும் வரை தாக்கி விளைவு என்பவற்றில் யாது நடைபெறும் என்பதையும் தாக்க ஈவு QC சமநிலை மாறிலி கேசி தொடர்பாகவும் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ QC வந்து சமநிலை அடைகிறதுக்கு நாங்கள் வந்து QC பார்த்து சமநிலை அடைகிறதுக்கு முத்தாக்கமாக நடக்கும் இல்லாட்டி பித்தாக்கமாக நடக்கும்னு சொல்லி ஊகிக்க. சரியா? இப்போ பாருங்கள், QC வந்து கேசியை விட குறைவாக இருந்துச்சுண்டா சமநிலை வந்து முன்னோக்கி நகரும். சரியா? அதே QC வந்து கேசிக்கு சமனாக காணப்பட்டாண்டா அது ஒரு சமநிலை தாக்கம், முன்னுக்கோ பின்னுக்கோ நகராது சமநிலையில் காணப்படுதுன்னு அர்த்தம். அதே QC வந்து கேசியை விட பெருசாக காணப்பட்டுச்சுண்டா சமநிலை வந்து பின்னோக்கி நகரும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த தாக்கத்தில் QCயை காணணும், கேசியில் QCயை தான் காணணும். சரியா? QCயை காண போகிறோம். QCக்கு வந்து சமன்பாடு என்ன? கேசியில் மாதிரியே தான் நாங்கள் போடணும். SO3 கேஸ்ட செறிவிட 2ஆம் அடுக்கு SO2 கேஸ்ட செறிவிட 2ஆம் அடுக்கு O2 கேஸ்ட செறிவிட 1ஆம் அடுக்கு. ஓகே, இப்போ SO3 கேஸ்ட 0.03 முழுவதன் வர்க்கம் உங்களுக்கு மூல் டெசிமீட்டர் -3 கட்டாயம் வரும். SO2 கேஸ்ட 0.01 முழுவதன் வர்க்கம் O2 கேஸ்ட 0.02. சரியா? ஓகே, இப்போ 3 தர 10/2 வர்க்கம், அதாவது 9 தர 10/4 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 வரப்போகுது. கீழே 1 தர 10/2 1 தர 10/2 அப்போ 1 தர 10/4 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 வரும். தர 2 தர 10/1 2 தர 10/2 2 தசமதானம் பின்னுக்கு போகுது, அதில் மூல் டெசிமீட்டர் -3. ஓகே, இப்போ 10/4 10/4 வெட்டிப்படும். மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -3 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -3 அது வெட்டிப்பட போகுது. 9/2 அது வந்து 4.5 வரும். ஸோ 4.5 தர 10/2 மேலே போனாண்டா 10/2. அப்போ இங்கே மூல் டெசிமீட்டர் -3 மட்டும்தான் மிஞ்சி, மேலே போனால் மூல் -1 டெசிமீட்டர் கனம்.
ஓகே, இப்போ கேசி வந்து 2.4 தர 10 கியூசி வந்து 4.5 தர 10. அதாவது என்னண்டா கியூசி வந்து கேசியை விட பெருசுன்ற அர்த்தம். அப்படின்டா என்ன அர்த்தம்டா சமநிலை வந்து பின்னோக்கி நகரப்போகுது. சமநிலை பின்னோக்கி நகரும், அதால் SO3 கேஸ்ட செறிவு குறையும், O2 கேஸ்டையும் SO2 கேஸ்டையும் செறிவு அதிகரிக்கும். ஓகே, அப்படி வந்திர விட பார்த்தோம்டா இங்கே கியூசி கேசியை விட பெருசின்னு வார விட ஒரே ஒரு விட தான் காணப்படுது. அதாவது பி கூற்று மட்டும்தான் சரின்னு வரும். சமநிலை பின்னோக்கி நகர்ந்து SO2 கூடும். ஸோ 5வது ஆன்சர் வரும். மீதி ACD 3 கூற்றுகளும் பிழையாக வரப்போகுது. ஓகே, 32வது கேள்வியை பார்ப்போம். நைட்ரஜனின் ஒட்சியமிலங்களாகிய HNO2, HNO3 என்பன பற்றி பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. சரி பார்ப்போம். ஏ கூற்றா HNO3யின் ஒளிப்பிரிகை ஓர் இருவழி தாக்கமாகும். HNO3 ஒளிப்பிரிகை எப்படி வரும்டா? HNO3 ஒளிப்பிரிகை இல்லாட்டி நான் சூடாக்கல என்ன நடக்கும்டா 4 NO2 சக O2 சக 2 H2O இப்படி பிரிய அடைய போகுது. அதாவது +5லேருந்து இது +4க்கு போகும். ஸோ இது வந்து இருவழி விகார தாக்கம். இருவழி விகார தாக்கம்னா ஒரு சேரே ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படணும். இங்கே வந்து தாழ்த்தலுக்கு மட்டும்தான் உட்பட்டி. ஸோ இது வந்து இருவழி விகார தாக்கம் இல்லை. பி கூற்ற பார்ப்போம். நைட்ரஜன் அணுவின் மின்னெதிர்த்தன்மை HNO2வை விட HNO3க்கு குறைவானதாகும். மின்னெதிர்த்தன்மையை பார்க்குறேன்டா. இப்போ நான் HNO3 கட்டமைப்பு வரைஞ்சேன்டா. எப்படி வரும்? நைட்ரஜன் ஆக்சிஜன் வரும். அது மாதிரி இன்றைக்கி O- வரப்போகுது. இன்றைக்கி ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வரும். அப்போ இன்றைக்கி நைட்ரஜனுக்கு +1 வரும். இது HNO3. அது மாதிரி HNO2 ஆக்சிஜன் வரும், நைட்ரஜன் வரப்போகுது. அதே மாதிரி ஆக்சிஜன் வரும், ஹைட்ரஜன் வரும். சரியா? இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டாக மின்னெதிர்த்தன்மை பார்க்கக்குள்ள கலப்பை பார்ப்போம். கலப்பை பார்த்தோம்னா இதில் வந்து sp2 காணப்படுது. மையானோட நைட்ரஜன் அணுட sp2 காணப்படுது. இங்கே தனிச்சோடி எலக்ட்ரானோடு காணப்படும். ஸோ இங்கே sp2 இங்கேயும் காணப்பட போகுது. அதுக்கப்புறம் பார்ப்போம் மையானோட ஒட்சியேற்ற எண். மையானுக்கு வந்து ஒட்சியேற்ற எண் காணப்படுது +1, இங்கே வந்து 0. சரி, அதுக்கு மேலே பார்க்க தேவையில்லை. பார்க்குறேன்டா. அதுக்கப்புறம் ஒட்சியேற்ற எண் பார்ப்போம். ஒட்சியேற்ற எண் மொத்தமாக ஒட்சியேற்ற எண் பார்த்தேன்டா HNO3க்கு வந்து +5 வருது நைட்ரஜன் ஒட்சியேற்ற எண். HNO2 வந்து +3 வரும். சரியா? இப்போ நான் வந்து மையானோட ஒட்சியேற்ற எண்ணோட நிப்பாட்டிட்டோம். ஏன்டா +1 இதுக்கு 0 இக்கு. அப்போ அன்னைக்கே வேறுபடுறதால மின்னெதிர்த்தன்மை வந்து பார்க்கக்குள்ள கலப்பில் வந்து sp வந்து கூட அடுத்த sp2க்கு அதுக்கப்புறம் sp3க்கு ஆக குறைவாகும். அதுக்கப்புறம் மைய அணுட ஒட்சியேற்ற எண் பார்க்கக்குள்ள +1க்கு +க்கு கூட 0க்கு குறைவு, அதை விட மைனஸுக்கு வந்து அதை விட குறைவாகும். ஸோ இங்கே வந்து +1 வந்துடுறதால மின்னெதிர்த்தன்மை வந்து HNO3க்கு வந்து அதிகமாக காணப்பட போகுது. சரியா? ஸோ இனி வந்து HNO3க்கு குறைவாக காணப்படும் டிஏ. ஆகவே அந்த கூற்றும் பிளான் எடுப்போம். அடுத்தது சி கூற்று வரும். HNO2 இருவழி விகார தாக்கத்தின் மூலம் HNO3 NO ஆகிய விளைவுகள் உருவாகின்றது. அந்த கூற்று இங்கே பாருங்க. அது வந்து HNO2 வந்து தாக்கமடைந்து என்ன வரும்டா? HNO3 NO சக H2O வரப்போகுது. சரியா? இங்கே வந்து நைட்ரஜனில் வந்து +3, இது வந்து +5, இது +2 காணப்படும். ஸோ ஒரு சேர்வை வந்து ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்பட்டிக்கு. ஸோ இந்த கூற்று வந்து சரி.
இது வந்து இருவழி விகார தாக்கத்துக்கு உட்படுன்ற கூற்று. ஓகே, இப்போ டி கூற்று வரும். செறிந்த HNO3யால் கார்பன், கந்தகம் போன்ற அல்லுலோக மூலகங்கள் அவற்றின் உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்பட முடியும். கார்பன், கந்தகம். ஓகே, இப்போ கார்பனுக்கு பார்ப்போம். கார்பனுக்கு செறிந்த HNO3யோட கன் HNO3 ஓட தாக்கம் பார்த்தோம்னா CO2வும் NO2வும் H2Oவும் வரும். சரியா? கந்தகத்துக்கு பார்ப்போம். கந்தகத்துக்கு கன் HNO3 போட்டோம்னா SO2வும் NO2வும் H2Oவும் வரும். சரியா? அதே கந்தகத்துக்கு சூடான கன் HNO3 சூடான கன் HNO3 போட்டோம்னா என்ன செய்யும்டா H2SO4 சக NO2 சக H2O வரப்போகுது. சரியா? இப்போ கார்பன்ட உயர் ஒட்சியேற்றம் என்னென்னா +4, இங்கே வந்து சல்ஃபர்ட +4க்கு இங்கே வந்து சல்ஃபர்ட +6 காணப்படுது. ஸோ எப்படியோ எங்களுக்கு வந்து கன் HNO3 போட்டேன்டா லாஸ்ட்டுக்கு வந்து சல்ஃபருக்கு வந்து உயர் ஒட்சியேற்றம் கிடச்சிது. அதே மாதிரி கார்பனுக்கு வந்து +4 கார்பன்ட வந்து உயர் ஒட்சியேற்றனுடைய சேர்வை கிடச்சிது. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து சரின்னு எடுப்போம். ஸோ இங்கே வந்து தேர்ட் ஆன்சர் வரப்போகுது. சி கூற்றும் டி கூற்றும் சரின்னு இங்கே நீங்கள் எடுப்போம். ஓகே, 33வது கேள்வி பார்ப்போம். கீழே தரப்பட்ட சேதன ரசாயன தாக்கங்களில் பெரும்பாலும் நிகழக்கூடிய தாக்கங்கள் எது அல்லது என்று கேட்டீங்க. அதில் ஏ கூற்றை பாருங்கள். அங்கே வந்து ஒரு பென்சால்டிஹைட் வந்து எமைனோட தாக்கமடையுது. பென்சால்டிஹைட் அமைனோட தாக்கமடைஞ்சு அவனுக்கு வந்து வேறொரு சேர்வை ஒன்று வரப்போகுது. இன்றைக்கி வந்து பென்சால்டிஹைட் வந்து அமைனோட தாக்கமடைய கொள்ள CH3NH2 தாக்கமடைஞ்சா இந்த NH2 நைதரசனில் உள்ள 2 ஐதரசனும் இன்னைக்கு கார்பனில் உள்ள ஆக்சிஜனும் சேர்ந்து நீரகற்றப்பட்டுட்டு அதுக்கு பதிலாக CH3N டபுள் பாண்ட் CH இன்னைக்கு பென்சீன் வளையம் இப்படி ஒரு கட்டமைப்பு வரும். ஸோ அந்த கூற்று வந்து பில்லாண்டு எடுப்போம். அப்படியான ஒரு கட்டமைப்பு ஒன்று தந்தில்லைங்க. அடுத்தது பி கூற்றை பாருங்கள். அங்கே வந்து அது பென்சீன் வளையத்தில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஃபீனோலும் OH கூட்டமும் மற்ற பக்கத்தில் வந்து கார்பாக்சிலிக் அமிலமும் சேர்ந்து. சரியா? Na2CO3 வந்து COOHோட மட்டும்தான் Na2CO3 தாக்கமடையும். சரியா? தாக்கமடைஞ்சு COONA சக எனக்கு வந்து நைட்ரஜன் ரிப்ளேஸ் பண்ணப்படும், ஹைட்ரஜன் அங்கனே வரும். ஸோ CO2வும் H2Oவும் வரும். சரியா? ஃபீனோல் அங்கனைக்கு தாக்கமடையிறல்ல. ஃபீனோல் அங்கனைக்கு Na2CO3யோட தாக்கமடையிறல்ல. ஸோ அங்கனைக்கு எப்படியான விளைவு வரும்டா OH அப்படியே வரப்போகுது. இன்றைக்கி CH2COONA அப்படின்ற விளைவு தான் வரும். ஸோ அங்கனே வந்து ஃபீனோல் வந்து தாக்கம் அடைகிறன்னு சொல்லிக்கு அந்த கூற்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இன்னொரு சேர்வையும் தாக்கமடையும் Na2CO3 NaHCO3யோட. அது வந்து நைட்ரோஃபீனோலாகவும் காணப்படும். சரியா? OH நைட்ரோஃபீனோல் NO2 இன்றைக்கி நெஞ்ச தாய்க்கலாம், இல்லாட்டி இன்றைக்கி நெஞ்ச தாய்க்கலாம், இல்லாட்டி
மெட்டாவாக வைக்கலாம், இல்லாட்டி ஒது வைக்கலாம், பராக வைக்கலாம். எங்கே NO2 இணைஞ்சிருந்தாலும் இது வந்து Na2CO3யோட தாக்கமடையும். சரியா? ஓகே, அடுத்தது சி கூற்று வரும். அதில் ஒரு எல்கீன் குரூப் உண்டு, டில் H2SO4வோட தாக்கமடையுது. தாக்கமடைஞ்சு கார்பன் டபுள் போண்ட் வர இடத்துல வந்து ஐதரசன் கூடின கார்பனோட OH கூட்டம் இணைஞ்சி, அப்படி தானே? டில் H2SO4 உதாரணம் வைங்கள, CH இங்கே வந்திர மாதிரி எழுதுனேன், CHC. இங்கே கட்டாயம் டில் H2SO4 போட்டோம்டா பெரும்பாலான நிறம் எப்படி வரும்டா, ஐதரசன் கூடின கார்பனோட ஐதரசனும் ஐதரசன் குறைஞ்ச கார்பனோட OHம் இணையும். சரியா? நீரேற்றப்படக்குள்ள ஐதரசன் கூடின கார்பனோட ஐதரசனும் ஐதரசன் குறைஞ்ச கார்பனோட தான் OHம் இணையும். இங்கே வந்து அதுக்கே மாற்றமாக வந்திக்கு. எப்படி வந்திக்கு? ஐதரசன் கூடின கார்பனோட OH வந்திக்கு. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் பில்லாண்டு எடுப்போம். சரியா? இன்னைக்கு CH3 வருது, இன்னைக்கு CH3 வருது, இன்னைக்கு பென்சீன் வளையம் வருது. ஓகே, ஸோ இது வந்து இங்கே வந்து கேள்வியில் பாருங்கள், பெரும்பாலும் நிகழக்கூடிய தாக்கங்கள். இந்த தாக்கமும் நிகழும். சரியா? இந்த தாக்கமும் நிகழும். அதோட சிறிய அளவில் இப்படியான தாக்கம் நிகழும். இவங்க சொல்லிடுற மாதிரி CH OH, இன்னைக்கு CH, இன்னைக்கு CH3 இப்படின்ற தாக்கமும் நிகழும். இந்த தாக்கம் நிகழும், ஆனால் இது வந்து இதை விட ஒப்பீட்டளவில் குறைவாக தான் உருவாக போகுது. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து பெரும்பாலும் நிகழக்கூடிய தாக்கம்னு கேட்குறதால அந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து பிளாண்ட் எடுப்போம். அடுத்து டி கூற்று வரும். அதில் வந்து COONH அன்றைக்கி பென்சீன் COONH CH3 இப்படி ஒரு வழி ஏமைடு வந்து தந்திரான். அது வந்து எதோட தாக்கம் அடையுதுண்டா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அதோட நீர் H2ஓட தாக்கம் அடையுது. இப்படி தாக்கம் அடைகிறதால இங்கே கார்பனில் உள்ள ஆக்சிஜன் வந்து இல்லாமல் போய்த்து, கார்பனில் உள்ள ஆக்சிஜன் வந்து இல்லாமல் போய்த்து, அதோட NHCH3 அப்படின்ற வழி அமைன்னு உருவாக போகுது. ஸோ இங்கே வந்து CHOH அப்படின்ற ஒரு வழி ஆல்கஹால் உருவாகும் சொல்லி அந்த கூற்றை வந்து நாங்கள் பிளாண்டு எடுப்போம். ஸோ இதில் தந்திர 4 கூற்றும் பிழை. ஸோ இதுக்கு வந்து 5வது ஆன்சர் வரும். ஓகே, 34வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் இரு தாக்கங்களையும் கருத்திற்கொண்டு அதன் கீழ் தரப்பட்ட கூற்றுக்களுள் சரியானது அல்ல சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. இது 2 தாக்கங்களையும் தந்துட்டு அதில் வெப்ப உள்ளுரைகளையும் தந்திடாங்க. ஒன்றிட வந்து அகவெப்ப தாக்கமாக காணப்படுது முதலாவது தாக்கத்தில், 2வது தாக்கத்தில் வந்து புற வெப்ப தாக்கமாக காணப்பட போகுது. ஓகே, இப்போ வந்து ஏ கூற்றை பார்ப்போம். தாக்கம் ஒன்றின் மூலம் 0.12 கிராம் ஐதரசன் வாயு பெறப்படுகையில் மாறா அமுக்கத்தில் 4.12 கிலோ ஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படும். சரி, இப்போ இங்கே வந்து எவ்வளோக்கு ஐதரசன் வாயு இந்த தாக்கம் நடக்கக்குள்ள உருவாகுதுன்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு வந்து என்ன செய்யணும், 3 மோல் H2 கேஸ் இன் திணிவு சரியா? அது எவ்வளோ வரும்? மூல் தர மூலக்கூட்டு திணிவு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், திணிவுண்டு. ஸோ அங்கே வந்து மூல் 3 தர மூலக்கூட்டு திணிவு 2 வரப்போகுது. ஸோ 6 கிராம்டு வரும். 6 கிராம் H2 கேஸ் உருவாகுது, 206 கிலோ ஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படக்கூட. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம்.
6 கிராம் H2 உருவாகக்கொள்ள உள்ள எடுக்கப்படுற சக்தி 206 இங்கே சொல்லிடுற மாதிரி 0.112 கிராம் H2 உருவாக்கக்குள்ள எவ்வளோக்கு சக்தி வெளிவிடப்படும் அப்படின்னு பார்த்தா விட வரும். சரியா? அப்போ 6 12 2 தர 10 2 வரும். அப்போ 412 தர 10 2 வரப்போகுது. ஆகவே 4.12 கிலோ ஜூல் வரும். சரி, ஓகே. அப்போ மாறாமுகத்தில் 4.12 கிலோ ஜூல் வெப்பம் உள்ளெடுக்கப்படும் அப்படின்ற கூற்று சரியானது. அடுத்தது பி கூற்று. CH4 2H2O கேஸ் விளைவில் CO2 கேஸ் 4H2 எனும் தாக்கத்தின் நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் புற வெப்பத்துக்குரியது. ஓகே, இதில் என்ன செஞ்சிடறாங்கண்டா CH4 கேஸ் 2H2O கேஸிக்கு இது 2 தாக்கத்தையும் கூட்டிடுறாங்க. CO கேஸ் வெட்டிப்பட்டி அப்படின்டா ரெண்டாவது தாக்கத்தில் வந்து என்ன தாக்கி சைடில் வந்து COக்கு, முதலாவது தாக்கத்தில் விளைவு சைட்லேக்கு, அப்போ 2 வெட்டிப்பட்டிக்கு H2O கேஸ் கூட்டிப்பட்டிக்கு. அப்போ வந்து இது 2 தாக்கத்தையும் இவங்க கூட்டிடுறாங்க. ஸோ இதில் வந்து நியம வெப்ப உள்ளுறை 2 டைம் நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து நாங்கள் கூட்டணும். சரியா? கூட்டி பார்க்கக்குள்ள ΔH நான் டேஷ் எடுக்கிறேன். அது என்ன வரும்டா +206 சக -41. சரியா? கூட்டக்குள்ள என்ன நடக்கும்? எப்படியும் கழிப்பட போகுது. கழிப்பட்டா என்ன வரும்? 205 165 ப்ளஸ் 165 கிலோ ஜூல் பர் மோல்னு வரப்போகுது. ஓகே, அப்போ வந்து இங்கே சொல்லிடுறது வந்து புறவெப்பத்துக்கு உரியது. புறவெப்பமா இல்லை ப்ளஸில் வந்து ஸோ இது வந்து கட்டாயம் மகா வெப்பமாக காணப்படும். ஸோ பி கூற்று நாங்கள் பிளாண்டு எடுப்போம். அடுத்தது சி கூற்று வருவோம். தாக்கம் ஒன்றில் விளைவு மூலக்கூறுகளை விட தாக்கிய மூலக்கூறுகள் உயர் வெப்ப உள்ளுறை உடையவை. இல்லை, இங்கே பாருங்கள், ΔH வந்து எப்படி வந்தீங்க? ப்ளஸில் வந்தீங்க இல்லையா? ப்ளஸில் வந்து என்னன்னா அகவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம்டா தாக்கி மூலக்கூறுகளோட வெப்ப உள்ளுறையை விட விளைவு மூலக்கூறுகளோட வெப்ப உள்ளுறை வந்து எப்பயுமே கூடுதலாக காணப்படும். சரியா? இந்த ΔH தான் என்னவா காணப்படும்? +206 காணப்படும். 206 கிலோ ஜூல் பர் மோலாக காணப்படும். இதோடய பார்த்தோம்டா அகவெப்ப தாக்கத்தில் வந்து தாக்கி மூலக்கூறுகளில் முத்தாக்கத்தில் வந்து ஏவற் சக்தி வந்து AEA1 எடுக்கிறேன்னு அது வந்து பித்தாக்கத்தில் ஏவற் சக்தியை விட என்னவா காணப்பட போகுது? அதிகமாக காணப்படும். எதில்? அகவெப்ப தாக்கமாக வந்துச்சுண்டா முத்தாக்கத்தில் ஏவற் சக்தி வந்து எப்படி காணப்படும்? பித்தாக்கத்தில் ஏவற் சக்தியை விட அதிகமாக காணப்படும். சரியா? இப்போ வந்து இங்கே கேட்டிருது என்னடா விளைவு மூலக்கூறுகளை விட தாக்கி மூலக்கூறுகள் உயர் வெப்ப உள்ளுறை உடைய வேண்டு. தாக்கி மூலக்கூறுகள் வந்து கட்டாயம் விளைவு மூலக்கூறுகளை விட குறைந்த வெப்ப உள்ளுறையை கொண்டிருக்கும். சரியா? அதுக்கு தான் என்ன செய்யுதுண்டா எக்ஸ்ட்ராவாக வெப்ப சக்தியை வந்து உள்ளெடுத்து விளைவு மூலக்கூறுகள் வந்து தாக்கி மூலக்கூறுகளை விட உயர் வெப்ப உள்ளுறைக்கு போகுது. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம்? பிளாண்டு எடுக்க போகிறோம். அடுத்தது டி கூற்று வரும். வெப்பநிலை மாற்றமானது தாக்கம் 2உடன் ஒப்பிடுகையில் தாக்கம் 1இன் சுய இயல்பில் கணிசமான மாற்றத்தை காட்டும். சரி, இப்போ பார்ப்போம். ΔG சமன் ΔH மைனஸ் T இன்டூ ΔS. சரியா? இது ரெண்டுலேயுமே T வந்து எப்படி காணப்படும்? ப்ளஸ்ஸாக காணப்படும். ΔSம் ப்ளஸ்ஸாக காணப்படும். ΔH தான் இது ரெண்டுலேயும் மாறப்போகுது. சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டாக தாக்கம் 2 பார்த்துட்டு இப்போ. சரியா? தாக்கம் 2ல் ΔH வந்து எப்படி காணப்படுது? -ல் காணப்படுது. சரியா? ஓகே, இப்போ
டி டெல்டா எஸ் ரெண்டும் ப்ளஸில் காணப்படுறதால பெருக்கினா வரதும் ப்ளஸ்ஸாக வரும். ப்ளஸ் வந்து மைனஸோட பெருக்கிப்படக்குள்ள மொத்த விளைவாக மைனஸ் வரப்போகுது. சரியா? இப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டும் வரதால கழிப்பட்டு மைனஸில் தான் விட வரும். ஸோ இங்கனைக்கு வந்து டி வந்து அதிகமாகக்குள்ள என்ன செய்யும்டா ப்ளஸ் பெருமானம் அதிகரிச்சும் மொத்த மைனஸ் பெருமானம் இங்கனைக்கு அதிகரிச்சா போகுது. இங்கே மொத்த மைனஸ் பெருமானம் அதிகரிக்கிறதால டெல்டா ஹெச்லேருந்து கழிப்படுற மைனஸ் பெருமானமும் அதிகரிச்சும். ஸோ டெல்டா ஜியோட மைனஸ் பெருமானமும் நல்லாவே அதிகரிச்ச போகுது. மைனஸில் அதிகரிச்சும், அதாவது சுய இயல்பு கூட போகுது. சரியா? ஓகே. அப்போ இனி சுய இயல்பு இதில் வந்து தாக்கம் 2ல் வந்து கூட போகுது. இப்போ இதே நாங்கள் வந்து எதுக்கு பார்க்குறோம்? தாக்கம் 1க்கு பார்ப்போம். தாக்கம் 1ல் வந்து டெல்டா ஹெச் வந்து ப்ளஸில் வருது. அதே மாதிரி டி வந்து எப்படி வருது? அது ப்ளஸில் தான் வரும் கட்டாயம். டெல்டா எஸ் வந்து இங்கே ப்ளஸில் தான் வருது. சரியா? ஓகே. இப்போ கழிப்படுது. இங்கே டெல்டா ப்ளஸ் ப்ளஸ் காணப்படுறதால இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக தான் வரும். ப்ளஸ் வந்து என்ன செய்யும்? மைனஸோடு சேர்ந்து என்னவா வரும்? மைனஸ்னு வரப்போகுது. சரியா? இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக வருது. இங்கே வெப்பநிலை அதிகரிச்சக்குள்ள ப்ளஸில் உள்ள பெருமானம் என்ன செய்யும்? அதிகரிச்சும். சரியா? வெப்பநிலை அதிகரிச்சக்குள்ள ப்ளஸில் உள்ள பெருமானம் அதிகரிச்சும். ஸோ இன்னைக்கு வந்து மைனஸ்ட பெருமானம் அதிகரிச்ச போகுது. சரியா? மைனஸ்ட பெருமானம் அதிகரிச்சக்குள்ள ப்ளஸ்லேருந்து கழிப்பற்ற மைனஸ்ட பெருமானம் என்ன செய்யும்? அதிகரிச்சும். ஸோ மைனஸ்ட பெருமானம் நல்லாவே அதிகரிச்ச போகுது. ஸோ இங்கே வந்து சில்லிற மாதிரி தாக்கம் 2ஓட ஒப்பிடக்குள்ள தாக்கம் 1ஓட சுய இயல்பில் கணிசமான மாற்றத்தை தாக்கம் 1 இன் சுய இயல்பில் கணிசமான மாற்றத்தை காட்டும். வெப்பநிலை மாற்றம் தாக்கம் 2உடன் ஒப்பிடுகையில் தாக்கம் 1இன் சுய இயல்பில் கணிசமான மாற்றத்தை காட்டும். அது சரிதானே? ஏன்னு பாருங்கள், இங்கே வந்து எப்படியுமே டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா எஸ் ப்ளஸ் அப்படின்னு தான் வந்தீங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் வெப்பநிலையை கூட்டினாலும் குறைச்சாலும் இன்றைக்கி வர்றது ப்ளஸ் தான். சரியா? இனி வாரது ப்ளஸ் தான். அது எப்படியுமே மைனஸோடு சேர்ந்து மைனஸ் தான் வரப்போகுது. அப்போ மைனஸ் பெருமானம் தான் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகுது? மைனஸ் பெருமானத்தோட கூட்டிப்பட போகுது. அப்போ இன்றைக்கி வந்து வெப்பநிலை குறைஞ்சாலும் இங்கே மைனஸ் பெருமானம் என்ன செய்யுது? கூட்டிப்பட தான் போகுது மைனஸ் பெருமானத்தோட. ஆகவே இங்கே வந்து சுய இயல்பு எப்படி பார்த்தாலும் கூட தான் போகுது. இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் பெருமானம் தான் வெப்பநிலை ரெண்டும் வந்து ப்ளஸ் தான் காணப்படுது. இங்கே டெல்டா ஹெச் ப்ளஸில் காணப்படுது. சரியா? டெல்டா ஹெச் ப்ளஸில் காணப்படுது. இங்கே ப்ளஸ் வருது. ப்ளஸ் வந்து மைனஸோடு சேர்ந்து மைனஸ் வருது. இந்த மைனஸ் வந்து டெல்டா ஹெச்ட ப்ளஸ்ஸோட என்ன செய்யும்? கூட்டிப்படும். சரியா? கூட்டிப்படுது. கூட்டிப்படக்குள்ள என்ன நடக்கும்? இங்கே டெல்டா ஹெச் வந்து உதாரணத்துக்கு வைப்போமே, டெல்டா ஹெச் வந்து இங்கே வந்து 20 காணப்படுது. ப்ளஸ் 20 காணப்படுது. சரியா? இங்கே வார பெருமானம் வந்து ஏற்கனவே வந்தது வந்து -16 வந்துச்சு. அப்போ கூட்டிப்படக்குள்ள என்ன வந்துச்சு? +4 வருது. டெல்டா ஜி வந்து +4 வருது. இப்போ நாங்கள் வெப்பநிலையை கூட்டுறோம். வெப்பநிலையை கூட்டுறதால என்ன நடக்குதுன்னா +20 -22க்கு போகுது. சரியா? அப்படி போகிறதால என்ன நடக்கும்? -2 வரப்போகுது. இப்போ சரியா? நான் இங்கனைக்குள்ள இதை பார்க்குறேன். டெல்டா ஹெச் வந்து 20 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெல்டா இங்கனைக்கு வார அவ்வளவும் சேர்ந்து வருது. சரியா? இங்கே வார மொத்த அவ்வளவும் சேர்ந்து வருது வந்து இதுக்கு அங்கல்ல வார அவ்வளவும் சேர்ந்து வருது வந்து -16 காணப்பட்டுச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து வெப்பநிலை வந்து நாங்கள் அதிகரிச்சதால 22 மாறப்போகுது. அப்போ 22 மாறுறதால இங்கே மைனஸ் பெருமானம் வருது. அதாவது ஃபஸ்ட்டாக வந்து சுய இயல்பு வந்து ப்ளஸ்ஸாக காணப்பட்டது. இப்போ வந்து சுய இயல்பு கூடிக்கு. சரியா? ஆகவே இங்கே வந்து எதுக்கு வந்து நல்லாவே எதிக்கும் எஃபெக்ட் ஒண்டிக்கும்டா தாக்கம் 1க்கு தான். நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து தாக்கம் 1 தான் தாக்கம் 2 பார்த்தோம். இது தாக்கம் 2, இது தாக்கம் 1. ஸோ எஃபெக்ட் வந்து நல்லா கூடிய இதுக்கு காரணம் இதுக்கு கொண்ட தாக்கம் 1க்கு தான். ஸோ அந்த கூற்று வந்து நாங்கள் வந்து இங்கே சரின்னு எடுப்போம்.
ஸோ இதுக்கு வந்து 4வது ஆன்சர் வரப்போகுது. ஓகே, 35வது கேள்வியை பார்ப்போம். த்ரீ தொகுதி மூலகங்கள் அல்லது அவற்றின் சில கற்றெண்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் எது அல்லது இவை சரியானது அப்படின்னு கேட்டீங்க. பார்ப்போம். முதலாவது கூற்று, CO2+ Fe3+ ஆகியவற்றின் நீர்க்கரைசல்கள் SO2 வாயுவினால் தாழ்த்தப்படக்கூடியன. அந்த கூற்றை CO2+ வந்து CO2+ SO2வோட தாக்கினண்டா Cu+ஆக தாழ்த்தப்படும். அதோட SO2 வந்து SO4 2- ஒச்சியேற்றப்படும். அதோட Fe3+ தாக்குது SO2வோட தாக்கினண்டா Fe2+ ஆகவும் SO4 ஆகவும் வரப்போகுது. Fe2+ தாழ்த்தப்படும், SO4 SO2 ஒச்சியேற்றப்பட போகுது. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் சரின்னு எடுப்போம். பி கூற்றில் Cu2+ Mn2+ ஆகிய அயன்களை கொண்ட அமில நீர் கரைசல் ஒன்றினுள் Na2S சேர்க்கும் போது Cu2+ மட்டும் வீழ்படிவாக்கப்படும். ஓகே, இங்கே வந்து நீங்கள் கற்றையின் பண்பறி பகுப்பில் படிச்சிருப்பீங்க. H+ அமில ஊடகத்தில் வந்து H2S போடக்கொள்ள. H2Sன்றது S2- தான். இங்கே வந்து Na2Sன்னு போட்டிடுறாங்க, H2S வந்து அங்கே போட்டுறாங்க. அப்படி போட்டதால் என்ன நடக்கும்? கருப்பு நிறம், பிளாக் கலராக என்னென்ன வீழ்படிவுகள் வரும்? CuS, HgS, அதே மாதிரி PbS, அதே மாதிரி Bi2S3 வரப்போகுது. அதே மாதிரி மஞ்சள் நிற வீழ்படிவா, எல்லோ கலர் வீழ்படிவா என்ன வரும்? CdS, SnS2, அதே மாதிரி AS2S3 வரப்போகுது. அதே மாதிரி கபில நிற வீழ்படிவா என்ன வரும்? SNS வரும். அது மாதிரி என்ன orange கலர் வீழ்படிவா, செம்மஞ்சள் நிற வீழ்படிவா வரப்போகுது Sb2S3. ஸோ எங்கே சொல்லிடுறாங்க? அமில ஊடகத்தில் வந்து S2- போடக்குள்ள ஒரே ஒரு வீழ்படிவு தான் வருதுண்டு. சரியா? அமில ஊடகத்தில் அமில நீர் கரைசல் ஒன்றினுள் Na2S சேர்க்கும் போது Cu2+ மட்டும் வீழ்படிவாக்கப்படும். ஏன் அது அப்படின்னா இதில் வந்து MnS வீழ்படிவாகுதா? MnS வீழ்படிவாகாது. MnS வந்து கற்றையின் பண்பறி பகுப்பில் வந்து கார ஊடகத்தில் S2- இல்லாட்டி H2S சேர்க்கக்கொள்ள தான் வீழ்படிவாகும். அதில் வந்து எப்படி வீழ்படிவாகும்டா, அதில் வந்து கருப்பு நிற வீழ்படிவுகள் என்னென்ன வரும்? COS, NIS வரப்போகுது. அதே மாதிரி வெள்ளை நிற வீழ்படிவு பார்ப்போம். வெள்ளை நிற வீழ்படிவு என்னென்ன வரும்? வெள்ளை நிற வீழ்படிவு என்ன வரும்? ZNS வரும். அதே மாதிரி பிங்க் கலர், அதாவது மென்சிவப்பு நிறமாக MnS வரப்போகுது. இது இங்கே கார ஊடகத்தில். இங்கே வந்து தந்திரது அமில நீர் கரைசலில். அமில நீர் கரைசலில் Cu2+ மட்டும்தான் COS வீழ்படிவாகும்னு சொல்லிக்கு அந்த கூற்றை அப்போ நாங்கள் இங்கே சரின்னு எடுப்போம். அடுத்தது சி கூற்றை பார்ப்போம். Cr3+ Ni2+ என்பவற்றை மட்டும் கொண்ட நீர் கரைசல் ஒன்றினுள் மிகை அளவில் H2O2 NaOH சேர்க்கும் போது மஞ்சள் நிற கரைசல் ஒன்றும் பச்சை நிறமான வீழ்படிவு ஒன்றும் பெறப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Cr3+ வந்து H2O2 முன்னிலையில் CrO4 மாறும். இது வந்து என்ன கலருண்டா? மஞ்சள் நிற கரைசல் CrO4 aqueous. சரியா? இது எப்படியானதுண்டா கார ஊடகத்தில் உறுதியானது. அதே நாங்கள் அமில ஊடகத்தை போட்டோன்னே என்னவா மாறும்டா? Cr2O7 aqueous மாறும், கரைசலாக மாறப்போகுது. Cr2O7 கரைசலாக மாறும். இது வந்து என்ன கலர்ண்டா? orange நிறம், அதாவது செம்மஞ்சள் நிறமாக மாறப்போகுது. இது வந்து எப்படியானது? அமில ஊடகத்தில் உறுதியானது. ஸோ அதுக்கு தான் இங்கே தந்திடுறாங்க என்னண்டா, Cr3+ வந்து என்ன செய்கிறாங்க? H2O2 NaOH முன்னிலையில். அப்போ H2O2 போடுறாங்க, அதோடைய கார ஊடகமும் போடுறாங்க.
அப்போ கார ஊடகத்தில் வந்து இது உறுதின்றதால அமில ஊடகம் காணப்படாததால் என்ன செய்யும்டா CrO4 ஆகவே இங்கே வந்து குரோமியம் வந்து காணப்படும். சரியா? இந்த தாக்கம் வந்து இங்கே நீங்கள் நடக்காது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இங்கே வந்து மஞ்சள் நிற கரைசல்ன்றது CrO4 அதோடைய பச்சை நிறமான வீழ்படிவு பெறப்படும். Na2+ என்ன நடக்கும்டா? Na2+ எக்வஸ் வந்து அதுக்கு வந்து இப்படியான தாக்கங்கள் நடக்காது. அது வந்து என்ன செய்யும்டா? NaOHோட தாக்கம் அடைஞ்சு NiOH twice. அது வந்து என்ன கலர்ண்டா? அது வந்து ஒரு வீழ்படிவு. இது வந்து பச்சை நிறமாக காணப்படும். இது வந்து என்ன கலர்? பச்சை நிறமாக காணப்பட போகுது. ஸோ அந்த கூற்றும் சி கூற்றும் என்ன சரின்னு எடுப்போம். சரியா? ஓகே. இப்போ டி கூற்று வரும். டி கூற்றில் பி கூற்று நாங்கள் சரின்னு எடுத்தோம். டி கூற்றில் +3 ஒட்சியேற்ற நிலைக்குரிய ஒக்சைட்டுகளில் அமில வலிமை குரோமியத்தை விட மெங்கனுக்கு உயர்வாகும். ஓகே, குரோமியத்தில் ஒக்சைட்களும் மெங்கனீஸில் ஒக்சைட்களையும் பார்ப்போம். இதில் +2 +3 +4 அப்போ CrO2O3 CrO2 வரும். அதோட +5 இல்லை நான் பார்க்குறல +6 பார்ப்போம். மெங்கனீஸ்க்கு +7 பார்ப்போம். சரியா? CrO எப்படியானது? இதோட இங்கே பார்த்துட்டிப்போம். CrO3 வரும். குரோமியத்தில் வந்து உயர் ஒட்சியேற்ற நிலை என்ன +6. அதை சுற்றியும் அதோட நிப்பாட்டுவோம். இதில் வந்து Cr2O3 வந்து இப்படியானதுண்டா ஈரியல்ஃப் உடையது அப்படின்டா அமிலத்தன்மையும் காட்டும் காரத்தன்மையும் காட்டும். இது வந்து எப்படியானதுண்டா மூளை இயல்பு உடையது. அதே மாதிரி இது அமில இயல்பு உடையது. இதுவும் அமில இயல்பு உடையது. சரியா? ஓகே. இப்போ மெங்கனீஸ்க்கு வருவோம். MnO அதே மாதிரி அடுத்தது Mn2O3 MnO2 MnO3 Mn2O7 வரும். சரியா? ஓகே. இதில் +4 வந்து எப்படியானதுண்டா ஈரியல்ஃப் உடையதாக காணப்படும். +4 வந்து எப்படியானது ஈரியல்ஃப் உடையதாக காணப்படும். அதுக்கு மேலுள்ள இது மென் அமில இயல்பு உடையதாக காணப்படும். மென் கார இயல்பு உடையதாக மென் மூளை இயல்பு உடையதாக காணப்படும். அதே மாதிரி இது மூளை இயல்பு உடையதாக காணப்படும். அதே மாதிரி இது மின் அமில இயல்பு உடையதாக காணப்பட போகுது. இது அமில இயல்பு உடையதாக காணப்படும். இங்கே சொல்லிடுது +3 ஒட்சியேற்ற நிலைக்குரிய ஒக்சைட்களில் +3 ஒட்சியேற்ற நிலை இதை சொல்கிறாங்க. இந்த சேர்வைகளை பார்த்தோம்னா +3 ஒட்சியேற்ற நிலைக்குரிய ஒட்சைட்டுகளில் அமில வலிமை குரோமியத்தை விட MnOற்கு மெங்கனீஸ்க்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி. அப்படியா? இங்கே ஈரியல்ஃபு +3 காணப்படுது குரோமியத்துக்கு குரோமியத்தோட ஒக்சைட்டில். இங்கே வந்து மென் மூலமாக காணப்படுது. ஈரியல்ஃபாக காணப்படுறது வந்து அமில இயல்பையும் காட்டக்கூடியது கார இயல்பையும் காட்டக்கூடியது. ஆனால் மூலமாக காணப்படுறது மென் மூலம் காணப்படுறது அமில இயல்பை காட்டாது. மென் மூலம்ன்றது வந்து சிறிதளவு மூளை இயல்பை மட்டும்தான் காட்டும். ஸோ இதில் வந்து அமில இயல்பு வந்து குரோமியத்துக்கு கொஞ்சம் கூட்டும். இங்கே சொல்லிக்கு மெங்கனீஸ்க்கு உயர்வு வேண்டு அமில வலிமை அது கூற்று பிளண்டு எடுப்போம். ஸோ இங்கே வந்து A கூற்று B கூற்று C கூற்று 3 கூற்றும் சரி, D கூற்று மட்டும் பிழை. ஆகவே இதுக்கு 5வது ஆன்சர் எடுப்போம்.